கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டின்னா வெறுமனே காங்கிரஸ் 5, விசிக 2 அந்த கணக்கு பத்தாதுங்க. அதிமுக இல்ல ஒரு பெரிய கட்சி அல்லது யாரோ அதிமுகல இருந்து பிரிந்து உடைந்து வந்து ஒரு 30 பேர் ஆதரவு அப்படியான நிலைமை வரணும். தேசிய அரசுல இந்தியா கூட்டணியில் தாவேகா நீங்க கொண்டு வரணும். தாவேகா கொண்டு வந்தா திமுக இருக்க போறது இல்லை இல்லையா? அதிமுகவையும் சேர்த்தா அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்கும்? அது என்டிஏ கூட்டணி இருக்கு அதிமுக. சரி, தாவேகா அதிமுக கூட்டணி, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி, தாவேகா காங்கிரஸ் பாமக விசிக இதெல்லாம் தானே இப்ப யூக செய்தியா வருது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆனா சிவி சண்முகம் அப்புறம் வேலுமணி எல்லாம் பயங்கரமா கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. தாவேகாவோட சாம் அடிபடும். திருப்பி இந்த பழைய பெருச்சாலிகளை தானே நீங்க உள்ள விடணும். அப்போ சிவி சண்முகம் வேலுமணி இவங்கெல்லாம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களா? வேலுமணி பேரில் உள்ள வழக்கெல்லாம் என்ன ஆகுது? இதுக்கெல்லாம் தாவேகா பதில் சொல்ல வேண்டியது வந்துடும். காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்கு போகுது அப்படின்னா இந்திய கூட்டணி திமுக வெளிவரும் அப்படின்ற மாதிரி சில செய்திகள் கசி விடுறதை பார்க்குறோம். அது நடக்கும் வந்துருவாங்கல்ல, வேற வழியே இல்லைங்களா? திமுக தயவுல தான் நீங்க ராஜ்யசபா, நீங்க இன்னொரு திமுக கிடைச்சிருக்கும்ல. அப்போ நீங்க உண்மையிலே அவ்வளவு மானம் சூடு சுரண அப்புறம் நாங்க ஆளுங்கட்சியா தான் இருப்போம் எதிர்கட்சியா தான் இருப்போம்னு கிரீஷோட சொல்றது நிஜமா இருந்தா அவர் ராஜினாமா பண்ணிட்டு தான் போனோம். அதான் நியாயம். பாமக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாலும் மானஸ்தரங்களா இருந்தா ராஜ்யசபா சீட்டை அன்புமணி ராஜினாமா பண்ணணும். அதிமுக தயவுல தான் நீங்க ராஜ்யசபா, நீங்க அது இன்னொரு அதிமுக காரனுக்கு கிடைச்சிருக்கும்ல. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியலினுடைய அந்த எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் மீறிய ஒரு தேர்தல் முடிவுகள்லாம் வந்திருக்கு பார்க்குறோம். ஒரு பெரும்பான்மை பெற 118 இடங்கள் வேண்டும். இப்போ 108 இடங்கள் தான் தாவேகா பெற்று தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் காங்கிரஸுக்கு அழைப்பு எடுத்திருக்கதா ஒரு பக்கம் தகவல் பேசப்படுது. அதிமுக சைடில் ஒரு பக்கம் பேசுகிறதா தகவல் வருது. புஷி ஆனந்த் கூட சந்திக்க போகிறதெல்லாம் செய்திகள் வரதா பார்க்க முடியுது. இப்போது தாவேகா ஆட்சி அமைக்க யார் ஆதரவு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா பார்க்குறீங்க சார்? 108னா ஆம்புலன்ஸ் நம்பர் மாதிரிலாம் தெரியுது, அவசர கால மருத்துவ உதவி மாதிரி தெரியுது. சரி, அது ஒரு புறம் இருக்க 118 மட்டும் பத்துமானா பத்தாது. என்னன்னா ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டினா நமக்கு 120 125 வேணும். சிம்பிள் ரீசன், சட்டமன்றம் கூட்டின பிறகு நிறைய வேலை பாக்கி இருக்கு. உதாரணமாக முதல்ல சபாநாயகர் தேர்தல் நடத்தணும், அப்புறம் கவர்னர் உரை, நம்பிக்கை தீர்மானம், பட்ஜெட்டு, பல கட்டங்களாக பல வாக்கெடுப்புகள் நடந்துகிட்டே இருக்கும். தோஸ் ஹூ ஆர் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். அப்போ திடீர்னு தாவேகா எம்எல்ஏக்கள் சிலர் வரல, ஏதோ காரணம் இருக்கலாம்ல, ஃபேமிலி ரீசன் கூட இருக்கும். அப்போ ரொம்ப வேஃபர் தின் மெஜாரிட்டியில் கவர்மெண்ட் நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்படி வேஃபர் தின் மெஜாரிட்டி ஒரு தடவை வந்துச்சு. 122 எம்எல்ஏ தான் அவர்கிட்ட இருந்தாங்க. 11 எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் ஆதரவு. திடீர்னு 18 எம்எல்ஏக்கள் டிடிவியோட போய் ஆளுநரை சந்திச்சு பெரிய பிரச்சனையாச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது 18 பேரை தகுதி நீக்கம் பண்ணாங்க. அது பிறகு ஓபிஎஸ் சேர்த்தாங்க. சேர்த்தாலும் மெஜாரிட்டி இல்லை. மெஜாரிட்டி இல்லைன்னப்ப என்ன பண்ணாங்கன்னா சட்டமன்றத்தையும் கூட்டலை. அது பிஜேபி அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சட்டமன்றம் இல்லாமலே நடந்துச்சு. 18 எம்எல்ஏ இடைத்தேர்தல் வந்துச்சு, கூட ஒரு 4 22 எம்எல்ஏ இடைத்தேர்தல் வரும்போது பாமகவோட கூட்டணி வச்சு 10 தொகுதியோ என்னமோ அதிமுக ஜெயிச்சு ஒரு மெஜாரிட்டிக்கு வந்த பிறகு தான் சட்டமன்றமே கூட்டப்பட்டது. இதான் பழைய வரலாறு. காரணம் நான் எதுக்காக சொல்றேன்னா 117 போதும் 118 போதும்னு நினைக்கவே வேண்டாம். 108லேயே 1 போயிடும். திரு விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணும்போது சபாநாயகர் 1 போயிடும், 106 தான் மிச்சம் இருக்கும். அப்படின்னா கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டின்னா வெறுமனே காங்கிரஸ் 5, விசிக 2 அந்த கணக்கு பத்தாதுங்க. அதிமுக இல்ல ஒரு பெரிய கட்சி அல்லது யாரோ அதிமுகல இருந்து பிரிந்து உடைந்து வந்து ஒரு 30 பேர் ஆதரவு அப்படியான நிலைமை வரணும். இந்த இடத்துல பொலிட்டிக்கல் ரிஸ்க் டேக்கிங். இப்போ தாவேகா என்ன மாதிரியான ஒரு அலையில அவங்க ஆட்சியை பிடித்தார்கள்? 40 வயசு கீழே இருக்கவங்க, ஜென்சி, ஊழல் இல்லாமல் ஆட்சி நடக்கும்னு நினைச்சவங்க, பல கட்டங்களில் முறைகேடுகளை பார்த்து ரொம்ப மனம் நொந்தவங்க. அதிமுக நீங்க உள்ள சேர்த்தீங்கனாலே அந்த சாமே போயிடும், தாவேகாவோட அந்த கவர்ச்சியே போயிருங்க. தமிழ்நாடு அரசியல் இருதுருவ அரசியல் கிடையாது. நிறைய பேர் பைப்போலார்ன்றாங்க. கிடையாது. இருதுருவம்னா ஒன்று வட துருவம், ஒன்று தென் துருவம். 2 வெவ்வேறு கோட்பாடுகள் இருந்தால் தான் அது இருதுருவம். இது டியோபோலி, அதாவது 2 கட்சி ஆட்சி. 77லேருந்து அதிமுக இருக்கும், இல்லைன்னா திமுக இருக்கும்.
ஒன்று ஆட்சியில் இருந்தால் ஒன்று எதிர்க்கட்சியாக இருக்கும். ரெண்டு சேர்ந்து எதிர்க்கட்சி வரிசையில் இது வரைக்கும் உட்கார்ந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ அப்படி ஆயிருக்கு. அதாவது டியோபொலி வந்து 3வது பிளேயர் வந்ததுனால 3 கட்சிகள் கொண்ட ஒரு அமைப்பாக மாறிடுச்சு. இட்லியா பூரியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது சாய்ஸ். திடீர்னு சப்பாத்தின்னு ஒரு ஐட்டம் உள்ளே வருது. மக்களுக்கு சப்பாத்தி பேரில் திடீர்னு ஆசை வருங்க. சப்பாத்தி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க, சுகர் குறைஞ்சிரும் அப்படின்னு சப்பாத்தி பேரில் மோகமாக போவாங்க. ஆனால் அதனால மட்டும் சுகர் குறையுமா? அதாவது ஊழலுங்கிற சுகர் குறையுமா? உடற்பயிற்சி மூலமாக முறையான வாழ்க்கை மூலமாக தான் குறையும். ஆனால் அது தெரியாது, ஜனங்களுக்கு தெரியாது. நீங்கள் திடீர்னு சாய்ஸையே மாற்றி திருப்பியும் பழையபடி பூரிக்குள்ளேயே போய் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த சாம அடிபட்டு போயிடும். அது பெரிய ஃபேக்டர். தாவேக்கா கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை, ரைட்டு. ஆளுநர் ஆட்சி அமைப்பதற்கு மெஜாரிட்டி வேணும்னே அவசியமே இல்லைங்க. அதுக்கு 2 கோட்பாடு இருக்கு. ஒன்று KR நாராயணன் கோட்பாடு. KR நாராயணன் ஜனாதிபதியாக இருந்தப்ப மத்திய அரசாங்கத்தில் வகுத்தது. அடுத்தது R வெங்கட்ராமன் கோட்பாடு. இந்த ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா, யாருக்குமே மெஜாரிட்டி இல்லைன்னா யாருக்கு அதிக எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ அவங்கள அழைக்கணும், அவ்வளோதான். ஸோ தாவேகாவை தான் அழைக்க முடியும். ஒரு டைம் கொடுத்து சட்டமன்றத்தில் அவங்க நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரணும். அப்போ எப்படி நம்பிக்கை தீர்மானம் ஜெயிக்க முடியும்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, திமுக முதல்ல சொல்லிருச்சு நாங்க எதிர்கட்சின்னு சொல்லிருச்சு. அப்படின்னா அவங்க வந்து சட்டமன்றத்துல இருந்து ஓட்டு போட போறது இல்லை, அதிமுகவும் ஓட்டு போட போறது இல்லை. ஈஸியா வந்து தாவேகா வந்துடும். அப்புறம் ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்ல இப்போ மெஜாரிட்டி இல்லாத கட்சிங்க யாரு? மத்திய அரசாங்கம் இன்னைக்கு இருக்கிற கட்சி சின்ன சின்ன கட்சியோடு சேர்ந்து மெஜாரிட்டி 2/3 மெஜாரிட்டி தேவைப்படுகிற கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வரும்போது என்ன பண்றாங்க? ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட், அதாவது இதோட முக்கியத்துவத்தை எல்லாம் சொல்லி எல்லா கட்சிகள்கிட்டையும் ஆதரவு கோர்றது. இது நல்ல முறைங்க. ஆக்சுவலா தமிழ்நாடு இது வரைக்கும் சந்தித்திரல, அதனால நமக்கு இதெல்லாம் புதுமையா தெரியுது. ஆனா வந்து நம்ம சென்ட்ரல்ல இதை அடிக்கடி பார்க்கிறோம். அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரிஸ்க் எடுக்கணும். பொலிட்டிக்கல் ரிஸ்க் எடுக்கணும்னா நீங்க உண்மையிலேயே பொலிட்டீஷியனா இருக்கணும். இவர் பொலிட்டீஷியனா இல்ல, அதனால பொலிட்டிக்கல் ரிஸ்க் எடுக்க பயந்துகிட்டு அதிமுகவை கூப்பிடுறாரு. அதிமுக என்ன நினைக்குதுன்னா, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், நம்ம ஆட்சிக்கு போயிடலாம். நிறைய பேர் அங்க வந்து ஆட்சியில இல்லாமலே அதிகாரத்துல இல்லாமலே இருந்திருக்காங்க, அவங்களுக்கு இது நல்ல சந்தர்ப்பம்னு நினைக்கிறாங்க. ஆனா பழையபடி அது வந்து இருதுருவ அரசியல் இல்ல, 2 கட்சி முறைக்கு போயிடும். அதாவது தாவேகா பிளஸ் அதிமுக 1, திமுக 2ன்னு ஆயிடும். இப்போ 3 இருக்கே, தாவேகா, திமுக, அதிமுக. எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? அப்படி பார்த்தா அது அதிமுகவுடைய அழிவை நோக்கி கொண்டு போயிடாதா? தாவேகா ஒரு மேஜர் ஹேண்ட் எடுக்கிறது. அதான் அதிமுக பெரிய கட்சிங்க. நீங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் திமுகவும் அதிமுகவும் பெரிய கட்சி. அதிமுக வெறும் 4 சீட்டு ஜெயிச்ச காலம் இருக்கு, திமுக ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்ச காலம்லாம் இருக்கு. ஆனா பார்ட்டியை வந்து அவங்க ஒரு காலத்திலையும் தலைவர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க, பார்ட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்த தேர்தலில் ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைப்பாங்க. ஆனா இப்போ வந்து அதிமுக இந்த முடிவை எடுத்தால் அது வந்து மரண கிணறு, பாதாள கிணறு, அடிபாதாள கிணறுங்க. பாதாள கரண்டியை போட்டா கூட நீங்க மீட்க முடியாது. எடப்பாடிக்கு இதுல விருப்பம் இருக்காது, ஷூரா இருக்காது. ஆனா சிவி சண்முகம் அப்புறம் வேலுமணி எல்லாம் பயங்கரமா கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. பேசுறாரு. திருப்பி இந்த பழைய பெருச்சாலிகளை தானே நீங்க உள்ள விடணும். அப்போ சிவி சண்முகம், வேலுமணி இவங்கெல்லாம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களா? வேலுமணி பேரில் உள்ள வழக்கெல்லாம் என்ன ஆகுது? இதுக்கெல்லாம் தாவேக்கா பதில் சொல்ல வேண்டியது வந்துடும். திமுக பதில் சொல்லிட்டு இருந்த காலம் போய் தாவேக்கா பதில் சொல்ல வேண்டியது வந்துடும். நகர்ப்புற உள்ளாட்சிகளில் நடந்த முறைகேடுகள், வேலுமணி காலத்தில் பல்பு வாங்கினதுல முறைகேடு எத்தனை வழக்கு இருக்கு நமக்கு தெரிஞ்ச. போன கட்சி ரெய்டு நடத்திய அந்த வழக்குகள். அப்போ தொடர்ந்து வழக்கு நடக்கும். இப்போ நீங்க ஒரு கட்சி 50 சீட்டு இல்லை 30 சீட்டு ஆதரவு தருதுன்னா விலை எதிர்பார்ப்பாங்கல்ல, பொலிட்டிக்கல் பிரைஸ். பொலிட்டிக்கல் பிரைஸ் என்னது டெமோக்ரஸியில்? அமைச்சர் பதவி தானே. அப்போ வேலுமணி என்ன பதவி எதிர்பார்ப்பாரு? சண்முகம் என்ன பதவி எதிர்பார்ப்பாரு? ஒரு அமைச்சர் பதவி. அப்படின்னா நாளைக்கு வழக்கு நடக்கும்போது இந்த அமைச்சர் வந்து இந்த வழக்குக்கு வந்தாருன்னு தானே செய்தி வரும். தாவேக்கால அந்த பிரச்சனை இல்லைல்ல, யார் பேர்லையும் வழக்கு கிடையாதுல்ல. பர்சனல் வழக்கை விட்டுருங்க, நான் விஜய் இன்கம் டேக்ஸ் வழக்கெல்லாம் அது ஒரு வழக்கா நான் கன்சிடர் பண்ணல. இன்கம் டேக்ஸ்லாம் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அப்படியான ஒரு கிளைம் வருங்க, அது டிபார்ட்மெண்ட் கிளைம். நம்ம கோர்ட்ல போய் அதை ப்ரூவ் பண்ணிருக்கோம். டாக்ஸ் லாயரை நான் சர்வ் பண்ணியிருக்கேன், அது ஒரு பாயிண்டே இல்லை. ஆனா வேற வழக்கு கிடையாது, முறைகேடு வழக்கு கிடையாது, ஊழல் சொத்து வழக்கு கிடையாது, வருமானத்துக்கு மிஞ்சிய சொத்து சேர்த்த வழக்கு கிடையாது. இதெல்லாம் இவங்க பேர்ல இருக்கு.
அப்ப நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு இவங்க அமைச்சரா இருந்தாங்கன்னா இந்த அமைச்சர் இந்த கோர்ட்டுக்கு வந்தாருங்கிறது செய்தியா மாறிடும். ஸோ எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை தாவேக்காவுடைய ஆதரவு நிலைப்பாடு எடுக்கல அப்படின்னு சொன்னா அதிமுகக்குள் நீங்க சொன்ன சி வி சண்முகமோ அல்லது இன்னும் சில பேர்கள் அடிபடுது, இவர்கள் தனியாக உடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா? 2/3 உடைக்கணுங்க. 3ல 2 பங்கு எம்எல்ஏக்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 40 எம்எல்ஏ 35 எம்எல்ஏ கிட்ட வெளியில வரணும். 30 எம்எல்ஏக்கு மேல வரணும். ம். அவ்வளவு பேர் வருவாங்களாங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சிம்பிள் ரீசன் நான் பார்க்கறேன்னா, பொதுவாக வந்துங்க ஒரு கட்சிக்கு ஆதரவு என்பது சில பகுதிகளில் இருக்கும், சில பகுதிகளில் இருக்காது. இப்போ தாவேகா வந்திருக்கு. தாவேகாவோட வெற்றியை நம்ம கணக்கு பண்றதுக்கு சயின்டிஃபிக்கான ஒரு மெத்தட் என்னன்னா, சேட்டலைட் நைட் இலுமினேஷன் ஒரு பெரிய அனாலிசிஸ் போட்டிருந்தாங்க. அதாவது செயற்கைக்கோள்ல இருந்து நீங்க பூமியை படம் எடுக்கும்போது எங்கெல்லாம் வெளிச்சம் அதிகமா இருக்கோ அதெல்லாம் நகர்ப்புறம், மோஸ்ட்லி நகர்ப்புறம். கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருந்தா ஸ்லைட்லி நகர்ப்புறம், ரொம்ப வெளிச்சம் கம்மியா இருந்தா ரொம்ப ரூரல். இப்படி ஒரு 6 கிளாசிபிகேஷன் அதில் வருதுங்க. இது அப்படியே கான்ஸ்டியூன்சியில் டிவிகே வெற்றி பெற்ற தொகுதிகள், திமுக வெற்றி பெற்ற தொகுதிகள்னு பிரிச்சோம்னா இப்போ இருக்கிற ஃபுட் பிரிண்ட்ல மோஸ்ட்லி அர்பன்ங்கிறது டிவிகே, கொஞ்சம் ஸ்லைட்லி அர்பன்ங்கிறதும் டிவிகே தான். ஆனால் மோஸ்ட்லி ரூரல்ங்கிறது அதிமுகவும் திமுகவும், ஸ்லைட்லி ரூரலும் அவங்க தான் இருக்காங்க. அடுத்தாப்புல வரப்போகிறது உள்ளாட்சி தேர்தல். எந்த உள்ளாட்சி தேர்தல்? கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல். அப்படியே யாருக்கு அட்வான்டேஜ் வரும்? திமுகவுக்கு அதிமுகவுக்கு வரும், தாவேகாவுக்கு அட்வான்டேஜ் கிடையாது. அப்போ எப்படி கூட்டணி வந்து அடுத்த தேர்தலை ஃபேஸ் பண்ணுவாங்க? ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு தேர்தலில் தோத்த பிறகு அடுத்தாப்புல எதுங்க முக்கியம்? அடுத்த தேர்தல் தானே முக்கியம். இது குழப்பம். அப்போ ஆட்சியை வந்து அமைத்தே தீர வேண்டும், தக்க வைக்க வேண்டும் அப்படின்னு தாவேகா அதிமுக கூட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆட்சி அமைச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. அப்புறம் ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் மூலமாக ஆட்சியை தக்க வச்சு கொண்டு போகணும். அது நல்லது, டெமோக்ரஸிக்கு நல்லது. ஏன்னா ஒரு வைட்டல் இஷ்யூ வரும்போது, இப்போ ஒரு கேஸ்ட் சர்வேங்க சட்டமன்றத்தில் ஏதோ ஒன்று ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா எல்லா கட்சியும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க தானே செய்யும். காஸ்ட் சர்வே விஷயத்தில் எந்த கட்சிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பில் மாறுபட்ட அபிப்பிராயம் இருக்க முடியும் சொல்லுங்க? தமிழ்நாட்டில் யாருக்குமே இருக்க முடியாது. அப்போ கண்டென்ஷியஸ் இஷ்யூஸ் வரும்போது, ரொம்ப சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வரும்போது எல்லா கட்சியும் கலந்து ஆலோசித்து சட்டம் இயற்றுவது ஜனநாயக ரீதியிலானதா இல்லையா? ஜனநாயகம் அதானே, அது நல்லது தானே. எதுக்கு வந்து மெஜாரிட்டியை சேர்த்து திருப்பி வந்து நம்ம ஒரே மாதிரியான உணர்வு, அவன் நினைச்சதெல்லாம் சட்டம் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம போகணும்? தாவேகாவுக்கு ஒரு அரிய வாய்ப்பு, அதை இவங்க பயன்படுத்திக்கிடணும். பயன்படுத்துறதுக்கு பயம் இருக்கான்னு எனக்கு ஒரு சந்தேகம். இல்லை அவரை சுற்றி இருக்கிறவங்க குழப்பறாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனால் அதிமுகவோட தாவேகா கூட்டணி வச்சு 2 கட்சிக்கும் சரிவு. அதிமுகவுக்கு அதிக சரிவு, தாவேகாவுக்கு குறைந்த சரிவு தான். காரணம் அவங்க நகர்ப்புறத்தில் மட்டும்தான் இப்போ இருக்காங்க. திமுகவுக்கு அவங்க திருப்பி பார்த்தீங்களா, நான் அப்பவுமே சொன்னேன், ஏதோ ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஜய்னு சொன்னீங்களே, பழையபடி இவங்களோட தானே சேர்ந்துருக்காங்க அப்படின்னு அவங்க அரசியல் குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை விட்டு வெளியில போனா திமுகவுக்கு சந்தோஷம் தானே. அவங்களுக்கு 28 சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்தாங்க. 28 சீட்ல எத்தனை சீட் ஜெயிச்சாங்க? 5. 5ல் 3 எங்க? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல. என் கிளாசிபிகேஷன்ல ரூரல் ஏரியாவில் காங்கிரஸ் கட்சி புவருங்க. அதாவது மயிலாடுதுறைங்கிறது அர்பன்ல சேருது ஆக்சுவலா. ஏன்னா அது பெரிய டவுன் ஆயிடுச்சு, அது மாவட்டத்தில் நேர மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நத்திங். 28 ஜெயிச்சிருக்கணும்ல, 18 ஜெயிச்சிருக்கணும்ல, 15ஆவது ஜெயிச்சிருக்கணும்ல, 5 ஜெயிச்சு வச்சிருக்காங்க. அந்த 5ல் 3 அங்க தென் மாவட்டம். கலைஞர் அந்த காலத்துல நெல்லை நமக்கு குமரியே தொல்லைம்பாரு. குமரி தொல்லை. ஏன்னா நேஷனல் பாலிடிக்ஸ் உள்ள பகுதிங்க. பெரிய அளவுக்கு திராவிட கட்சிகளுக்கு வேல்யூவேஷன் கிடையாது. அந்த முறை பரவாயில்லையோன்னு எனக்கு தோணுச்சு. அப்ப குமரியில மட்டும் ஜெயித்து வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு முழுவதும் வந்து நாங்க எதிர்கட்சியா இருக்கணும் இல்ல ஆளுங்கட்சியா இருக்கணும் அப்படின்னா திமுகவுக்கு என்ன நஷ்டம் இருக்கு? சந்தோஷமா நிக்கட்டும். 234 தொகுதியில் இப்போ உதயசூரியன் நின்று இருந்தா ரிசல்ட் மாறி இருக்குமா, மாறி இருக்காதா? சார், ஒருவேளை இப்ப காங்கிரஸ் வந்து தாவேகால கூட்டணி எடுத்தாலும் அது உறுதின்ற மாதிரி செய்திகள் போடுறாங்க. அப்படி போனால் தேசிய அரசியல்ல காங்கிரஸ்க்கு என்ன பேக்ஃபயரா அப்படிங்க சார்? இது என்ன நடக்கும் சார்? தேசிய அரசுல இந்தியா கூட்டணியில் தாவேகாவை நீங்க கொண்டு வரணும்.
தாவேகா கொண்டு வந்தா திமுக இருக்க போறது இல்லை இல்லையா? அதிமுகவையும் சேர்த்தா அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்கும்? அது என்டிஏ கூட்டணி இருக்கு அதிமுக. படு பயங்கரமான அரசியல் குழப்பம் இது. சரி, தாவேகா அதிமுக கூட்டணி, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி, தாவேகா காங்கிரஸ் பாமக விசிக, இதெல்லாம் தானே இப்ப யூக செய்தியா வருது. அது விசிகால 2, காங்கிரஸ்ல 5, ஆக மொத்தம் 7, 7 2 9, ஆக மொத்தம் 118ன்னு சொல்றாங்க. 118 வச்சு ஆட்சியை நடத்த முடியுமானா அதுவும் முடியாதுங்க. 125 வேணும். அப்போ 108 இருந்தா 128 இருந்தா என்ன? 108 வச்சு ஆட்சி நடத்த வேண்டியதானே. உங்களுக்கு இந்த பேகேஜ் வராது இல்ல, சுமை வராது இல்ல. இவங்களுக்கெல்லாம் ஓல்டு பேகேஜ்லாம் இருக்கு. சரி, 2 கூட்டணிங்க, இந்தியா கூட்டணி ஒன்று, என்டிஏ கூட்டணி ஒன்று. என்டிஏ கூட்டணி இன்னைக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிச்சதுக்கு பிறகு பிஜேபியோட ஃபுட் பிரிண்ட், இந்தியன் ஃபுட் பிரிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காவி நிறம் இருக்கிற நம்ம சவுத்தில் தாங்க பெருசா இல்லை. அதை தாண்டிட்டீங்கன்னா, காவியை தாண்டி நீங்க இந்தியாவில் டிராவலே பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய ஃபுட் பிரிண்ட் அவங்களுக்கு இருக்கு. அப்போ ஆல் இண்டியா பாலிசியில என்டிஏ கூட்டணியில இருக்கிற அதிமுக தாவேகாவோட சேர்ந்தா அதிமுகவுக்கும் அது வீக் பாயிண்ட் தான். பிஜேபிக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்க ஒரு சீட்டு தானே வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி ஒன்றும் பெரிய பாயிண்டே இல்லைல்ல. இப்ப காங்கிரஸ் வந்து தாவேகா கூட்டணி போகுது அப்படின்னா இந்திய கூட்டணி திமுக வெளிவரும் அப்படின்ற மாதிரி சில செய்திகள் கசி விடுறத பாக்குறோம். அது நடக்குமா சார்? வேற வழியே இல்லைங்களா? ஏங்க 98ல ஜெயலலிதாமா என்டிஏ கூட்டணியில இருந்தாங்க. ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை தான். 6 மாசமோ என்னமோங்க. அதுல இருந்து பிரச்சனை. 11வது மாசம் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வர நிலைக்கு வாஜ்பாயை நெருக்கிட்டாங்க. அது வரைக்கும் பிஜேபியை திமுக ஏத்துக்கிட்டு இருந்தது. பண்டாரம் பரதேசிகளின் கட்சினார் கலைஞர் 98ல. வாஜ்பாய் பிரதமர். அதிமுக எப்ப வந்து அந்த கூட்டணியை விட்டு வந்து சோனியா காந்தி பிரதமர்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி ஒரு டீ பார்ட்டி கொடுத்தாருங்க. சோனியா காந்தி தான் பிரதமர் அப்படி, ஜெயலலிதாவும் அங்கதான் இருந்தாங்க அந்த பேட்டி கொடுத்தப்ப. முலாயம் சிங் யாதவ் கடைசியில கட்டையை போட்டு முடியான்ட்டாரு. ஆட்சி கலைஞ்சு போச்சு. அப்போ திமுக என்ன முடிவு எடுத்தது? இங்க அதிமுக எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணியில திமுக எப்படி இருக்க முடியும்? அவங்க பிஜேபி கூட்டணிக்கு போனாங்க. 99 வரலாறு தானே. அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அப்ப இந்தியா கூட்டணியில இப்ப திமுக இருக்கு. இந்தியா கூட்டணியில வந்து அதிமுகவும் தாவேகாவும் போனா திமுக எப்படி அங்க இருக்க முடியும்? தாவேகா போனாலே இருக்க முடியாதுங்க. காங்கிரஸ் கட்சியோட 5 தொகுதி வெற்றிக்கு திமுக தான் காரணம்னு திமுக நினைக்குமா நினைக்காதா? 5 தொகுதி விட்டுருங்க, ஒரு ராஜ்யசபா கொடுத்தாங்கல்ல. அப்படின்னா நீ வந்து ரொம்ப அவ்வளவு பெரிய மானஸ்தனா இருந்தா ராஜ்யசபா சீட்டு ராஜினாமா பண்ணணும்ல. பாமக வந்து தாவேகாக்கு ஆதரவு கொடுத்தாலும் மானஸ்தராக இருந்தா ராஜ்யசபா சீட்டை அன்புமணி ராஜினாமா பண்ணணும். அதிமுக தேவையில்லை தானே நீங்க ராஜ்யசபா. நீங்க அது இன்னொரு அதிமுக காரனு கிடைச்சிருக்கும்ல. திமுக தேவையில்லை தானே நீங்க ராஜ்யசபா. நீங்க இன்னொரு திமுக காரனு கிடைச்சிருக்கும்ல. அப்ப நீங்க உண்மையிலே அவ்வளவு மானம் சூடு சுரண அப்புறம் வந்து நாங்க ஆளுங்கட்சியா தான் இருப்போம் எதிர்கட்சியா தான் இருப்போம்னு கிரீஷோடங்க சொல்றது நிஜமா இருந்தா அவர் ராஜினாமா பண்ணிட்டு தான் போனோம். அதான் நியாயம். நம்ம கம்பல் பண்ண முடியாதுங்க, டெமோக்ரஸில இடம் இல்லை. ஆனா உண்மையிலே அரசியல் மானம் இருந்தா அதை செய்யணுமா இல்லையா? அந்த மானத்தை எதிர்பார்க்கல, செய்ய மாட்டாங்க, ஷூரா தெரியும். ஆனா ஜனங்கள்கிட்ட போய் சேரும்ல அது மேட்ரு. சரி, ஜனங்க ஏதோ ஒரு கணக்கில் ஓட்டு போட்டிருக்காங்க, நம்ம ஜனங்களை கொச்சப்படுத்த முடியாது, வாக்காளர்களை கொச்சப்படுத்த முடியாது. ஓட்டு போட்ட அவங்க சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க, அது நீங்க செஞ்சு கொடுக்கணும். மே மாசம் 15ஆம் தேதி உங்களுக்கு 2500 ரூபா வரணும். ஜூன் மாசம் 1ஆம் தேதி ஒரு சிலிண்டர் வரணும். ஏன்னா நீங்க 6 சிலிண்டர் தரணும் தாவேகா. ஜூன் மாசம் ஜூலை மாசம் ஒவ்வொரு சிலிண்டர் கொடுக்கணும். அதான் சார், இப்போ இன்னும் அந்த கேள்வி சார் நானும் கேட்கலான்னு வந்தேன். இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர்கள் வந்து முதல்வராக பதவியேற்க போகிறாரு. கொடுக்கணும்னா பிஜேபியை பகிச்சுக்கிட்டு எப்படி கொடுக்க போறீங்கிறதா என்னோட கேள்வி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.